வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ விளாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வால்பாறைக்குள்ள மலையோட மான்சூன் சீசனில் ஒரு ரைட் பண்ண போகிறோம். என்ன ரைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இப்போ கிளம்பிட்டோம். சரி, நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்தாங்க, சரி போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அப்படியே வால்பாறைக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பாய்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே நேராக வால்பாறை சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன டிராஃபிக்லாம் இருந்தது. சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் டைம் ஆல்ரெடி பிளான் போட்டது 10 மணி. ஆனால் நாங்கள் கிளம்பி போனது 2:30. இதில் தான் பெரிய காமெடியே. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம முன்னாடி போய் எப்படியாச்சும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புனா, எங்களுக்கு முன்னாடி மழை போட்டு எங்களை போல ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து ரெயின். இதில் வேறு ஃபுல் டிராஃபிக்காக இருந்தது. சரி, முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் போயிடணும் அப்படி நம்ம பாய்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை போட்டால் பையனுக்கு டப்புன்னு பிரேக்கை போட்டாங்க. என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் தான் அடி விழுக்குதுன்னா பிரேக்லேயும் மிதியிலேருந்து நம்ம போக மாட்டோம் போலையே அப்படின்னு யோசிச்சிட்டே அப்புறம் அப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறோம். நம்ம வால்பாறை சிட்டியை கூட தாங்கலைங்க, அதுக்குள்ளே வந்து மழை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வேறு நம்ம கோப்ரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மைண்ட் செட் இருந்ததுனால சடனாக அங்கே கோப்ரோ ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போடணும்னா ஒரு வழியாக மழை வரிச்சிச்சு. சரி, ஒரு வழியாக கோப்ரோ எடுத்து போடலான்னு போட்டால் என்னன்னு பார்த்தா மழை முடிஞ்சோன்னா ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. போட்டு பங்கமான ஆஃப் ரோடு டம்முன்னு அடிச்சுட்டு போகுது வண்டி. எப்பா முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் ஓடிடுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சைலண்ட் ஸ்லஷ்ஷாக இருக்கும். சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் நம்ம இன்றைக்கி போகிறோம், நல்ல முடிக்கும் சொல்ல வியூ காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம பாய்ஸை காணோம். பாய்ஸ் எங்கடா போனீங்க, உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதா இல்லை வியூ பாயிண்ட்டை தேடி கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது இதில் ஆஃப் ரோடோட பயங்கரமாக இருந்தது. இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது வந்து கரெக்டாக சோலையார் சைடு. இந்த சைடு போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க, ஏன்னா ரோடு வந்து அந்த அளவுக்கு சரியாக இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், டிராகனே அப்படியே குதிரை மாதிரி கூச்சு ஓடிட்டு இருப்பான். சரி, முடிஞ்ச அளவுக்கு எப்படியாச்சும் போய் அந்த வியூவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். நீங்கள் வந்து வால்பாறை வரீங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ரெயின்லைனர், அதுக்கப்புறம் கூட அந்த மாதிரிலாம் எடுத்துக்கங்க. என்ன ரீசன் அப்படின்னா வந்து திடீர் மழை அடிக்குது, திடீர்னு வெயில் ஆயிடுது. ஸோ நம்மளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அங்கேருந்து போய்கிட்டே இருந்தோம். நீங்களும் அதை மஸ்ட்டாக நீங்கள் கேர் பண்ணிக்கங்க, அது ரொம்ப நல்லது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு கிளம்புறீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணிருச்சு அப்படின்னா தப்போ சரியோ கிளம்பி போயிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வர விஷயத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு போவோம். பார்த்தீங்களா, அப்படி போகும்போது தான் வாங்கின அடி இதெல்லாம். நாங்கள் காலையிலேயே கிளம்பி இருந்தால் கூட நாங்கள் பொறுமையாக அழகாக போயிருப்போம். எங்களுக்கு வந்து டைமிங் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் குயிக்காக போக வேண்டிய நேரம். அது இல்லாமல் வந்து 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததுனால சரி போகலான்னு யோசிச்சா ஆஃப் ரோடு வாருங்க, என்ன அடி. ட்ராகன்லாம் கதறிட்டான். இன்றைக்கி நம்மளை சொல்லி முடிக்காம விட மாட்டான். அவனா சர்வீஸ் சென்டர் கொண்டு வரான். அப்புறம் பார்த்தா இவன் என்னடானா நம்ம ஆஃப் ரோடு ஓட்டு தட்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ட்ராகன் யோசித்த மைண்ட் செட்லாம் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. சரி, பரவாயில்ல, நம்மளை அப்படியே கொஞ்சம் அளவுக்கு முன்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட்டே தான் இருந்தோம். போகும்போதே மறுபடியும் ஒரு சம்பவங்கள். என்ன சம்பவங்கள்னு பார்த்தா, முன்னாடி பார்த்தீங்களா அப்படியே ஃபுல்லாக வந்து மறுபடியும் ரெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது, ஆண்டவா, ஒரு சோதனையை கொடுத்தேன்னா கொஞ்சம் கேப் கொடுப்பா, அந்த சோதனையை முடிச்சுட்டு 2வது சோதனையை நானே கேட்டு வாங்கிக்கிறேன், உடனே பண்ணீங்கன்னா அடுத்து எங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் வந்துட்டு இந்த மலைக்குள்ள நம்ம போகணுமா, ரொம்ப டாஸ்க்காக இருக்குது அப்படின்னாங்க. நம்ம டாஸ்க்கு தான் பண்ணுறோம், அதான் நமக்கு சம்பவங்கள் பண்ணுறது, சரித்திரங்கள் பண்ணுறதெல்லாம் நமக்கு ஈஸியான வேலை தானே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஸ் எல்லாம் மண்டையை கிளவி அங்கேருந்து அப்படியே கிளம்பி கூப்பிட்டு போயிட்டே இருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக 2 சைடு தேலக்காடு, நல்லூர் ரோடு ஜாலியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் மழை தட்டி வீச ஆரம்பிச்சிருச்சு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடி ஓடிடணும் அப்படின்னு சொல்லி நானும் அறக்க கோபுரோவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு கரெக்டாக நான் நின்று ஒரு இடத்துல சரி ஒரு டீயாச்சும் குடிச்சிட்டு நம்ம கோபுரோவை காப்பாற்றுவோன்னு பாய்ஸ் மண்டையெல்லாம் கழுவி ஒரு ஓரமாக போய் நிப்பாட்டியாச்சு. அப்புறம் அங்கே அந்த கடையிலலாம் லைட்டாக அப்படியே டீ எல்லாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு டீயை குடிக்க வண்டியை ஸ்டாப் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை வந்தது. அப்புறம் திருப்பி கோபுரோ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி வேறு இடத்துல போய் கோபுரோ ஆன் பண்ணோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து சித்தி விநாயகர் டெம்பிள், அந்த வழி தான் நம்ம போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சித்தி விநாயகர் டெம்பிளில் தான் கரெக்டாக வந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். ஆனால் இன்னும் நமக்கு ஆஃப் ரோடு முடிஞ்ச பாடம் காணும், மழை தண்ணி நம்மளை ஸ்லஷ் விட்ட பாடையும் காணும். சரி, பாய்ஸ்கிட்ட கேட்டேன் என்னடா வரலான்னு, எப்படியாச்சும் நீங்கள் போகிறீங்கன்னு கூப்பிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று இதில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா என்ன நடந்தாலும் ஒன்று போய் பார்த்துருங்க. தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பிக்கலாம். இல்லை நம்ம வந்து யோசிச்சிட்டே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம் இல்லையா, நம்ம மென்டலாகவும் வேறு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவும் யோசிப்போம். ஸோ அதனால் அந்த தப்பு நீங்கள் பண்ண வேணாம். நான் பார்க்கும்போதே தெரியும், ஃபுல்லாக வந்து ரெயின் லைனர் போட்டிருக்கேன். நான் 2 டைம் கலட்டி மாட்டி இதுக்கு மேலே முடியாது, இதுக்கப்புறம் மழை வந்தால் வரட்டும்னு சொல்லி ரெயின் லைனர் மாட்டிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த மாதிரி ஒரு ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஃப்டிஏ விளாக்ஸ். இந்த மாதிரி நம்ம காமெடி கதைகளும் சம்பவங்களும் நிறைய நமக்கு வரும். எப்படி ஒரு ரைடு எடுத்தால் சொதப்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் ரீதியான பல சம்பவங்கள் நமக்குள்ளதில் இருக்குது. ஸோ மறக்காமல் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு ரைடு பண்ணும்போது என்னென்ன நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். காலைல 10 மணிமா 12 மணிக்கு போவோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் தம்பி போங்கம்பாங்க. அப்போ தான் ஒரு 2 நிமிஷம் கெஞ்சி கேதறி கூத்தாடி அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்து போடுவோம். ஸோ நீங்கள் எங்களை மாதிரிலாம் பண்ணாதீங்க, பர்ஃபெக்டாக ரைடு பண்ணுங்கள். இல்லை சொதப்பல் அடி நிறையா இருக்குது, இதை வந்து நான் திருத்திக்கணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நம்ம சேனல் பாருங்கள், என்னென்ன சொதப்பல் அடிகள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இதில் உங்களுக்கு லைனாக தெரியும். ஒரு வழியாக நாங்கள் முன்னாடி போயிட்டோம். முன்னாடி போக வந்துட்டு ஃபுல்லாக
வந்து சூரியன் கவராக ஆரம்பிச்சிட்டாப்புல பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்து வெயில் அடிக்குது. எங்களுக்கு வேறு அந்த ரெயின் லைனர் போட்டது வேறு வேகுது. சரி பரவாயில்ல, எப்படியாச்சும் நம்ம அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். திடீர்னு நம்ம போகிற நேரத்துக்கு மறுபடியும் மழை வரும் அப்படின்னு சொல்லி நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டே இருந்தோம். ரோடும் வர வர நல்லா இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து வந்துட்டோம். நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா நமக்கு லெஃப்ட் கட் பண்ணுமா ரைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டோம். நம்ம கூட இருக்கிற நண்பர் வந்துட்டு லெஃப்ட் கட் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு காரானாச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு ஓடிட்டு இருந்தாரு. தலைவரே கொஞ்சம் கேப் போடுங்க, அங்கே பூட்டிட போகிறாங்க, நாங்கள் போனால் தான் நாங்கள் எப்படியாச்சும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆஃப் ரோடுங்க. சரி ஓகே எப்படியாச்சும் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ ஒரு நேரம் ஆஃப் ரோடில் தவி அடிச்சு தானே வந்தோம், சரி ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ப்ரேயர்ஸ்லாம் அழகாக ஆடுதில்ல. இப்படி பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். கரெக்டாக வந்து பஸ்ஸுக்காரன் அடிச்சு சொலுத்துன்னு அடித்தார் சேத்தை. என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் சோத்துல அடி வாங்கிட்டோம் சேத்துல அடி வாங்கிட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, தலைவா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட இருக்கிற நண்பருக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியும் போயாச்சு. என்னன்னா பஸ்ஸுக்காரங்க வந்த ஸ்பீடுக்கு அந்த இடத்துல சொலுத்துன்னு அடிச்சது மூஞ்சில். அதை நினைக்கும் போது தான் இன்னும் சிரிப்பாக இருக்குது. சரி பரவாயில்ல போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம கூட வந்து மொத்தம் 2 வண்டி, ஒன்று வந்து எக்ஸ்பிரஸ் 210, இன்னொன்று எக்ஸ்பிரஸ் 200. எக்ஸ்பிரஸ் 200 காணோம். சரி பரவாயில்ல, எண்டிங் பாயிண்டில் மீட் பண்ணிக்கலாம். சரி அவங்கள்ட்ட போய் கெஞ்சி கதறுவோம், அண்ணே எங்கள் கூட வந்தவங்க இன்னும் ஆளை காணோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி போயாச்சு. சரி 360 ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெயின் துளியெல்லாம் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம 360ல் ஒரு வீடியோவை போட்டோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக சூரிய பகவான் வந்து பளிச்சு நடிச்சிட்டு இருந்தாப்புல. எனக்கு அப்போவே ஒரு டவுட்டு, ஒருவேளை நம்ம போகும்போது நல்ல வெதர் இருக்குமா இல்லையா, இல்லை பாகெல்லாம் இல்லாமல் போயிடுமா, போனது வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்னு ஒரு சிந்தனைலாம் வந்துச்சு. சரி பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது, நம்ம பாய்ஸ் கூட தான் போகிறோம், அங்கே போய் ஜாலி பண்ணி ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற கேட்டகரிலேயே நான் அப்படியே போயிட்டேன். இந்த இடத்துல வரும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. என்னென்னா 2 சைடு தேலக்காடு, சின்னலாம் வந்து கீழே வந்து சின்ன வீடெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம போகிறதெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் ரோடுங்கனால ஒரு அட்வென்ச்சராக இருந்தது. இந்த ரோட்டில் ஓட்டும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, ஏன்னா சின்ன ரோடு தான், எதுவும் பஸ்ஸோ லாரியே வந்துச்சுன்னா உடனேலாம் உங்களை டேக்கிள்லாம் எடுக்க முடியாது. ஸோ இந்த ரோட்டில் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிக்கிங்க, அது வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லணும்னு விரும்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பாய்ஸ்ட்டு அப்படியே பேச்சை போட்டு எப்படியாச்சும் நமக்கு போயிடலாமா ஜி, கதவை திறந்துருவாங்களா இல்லை கதவை மூடி வீட்டுக்கு ஓடுறா அப்படின்ட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது நம்ம கூட இருந்துட்டு சொன்னார், போய் பார்ப்போம், திறந்தா உள்ளே வாவோம், திற காட்டினா டீயை குடிச்சிட்டு ஓடி வந்துடுவோம், எப்படி பிளானிங் அப்படின்னாங்க. பக்கா பிளானிங், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிட்டு இருந்தோம். இந்த வியூ பார்க்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. ஒரு சின்ன ஸ்டீப்பான மலை மேலே அடி ஏறிட்டே இருப்போம், ஏற உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கிளைமேட் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் போகும்போது ஃபுல்லாக வந்து சன் அடிச்சிட்டு இருக்கு. ஆனால் வந்து எங்களுக்கு எப்படின்னா கூலிங் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெயின் லைனர் போட்டு தான் இருப்பேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இருந்தது, அப்படி போக கூலிங்காக தான் இருந்தது. சரி ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருந்தோம். அப்படியே போக அடுத்து ஒரு எஸ்டேட் வந்தது. அந்த எஸ்டேட்டில் அப்படியே நாங்கள் பார்த்தோம்னா நல்லா இருந்தது. ஃபுல்லாக வந்து க்ளீனரிஷாக அப்படியே கூலிங்காக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போல்லாம் சன்ரைஸ் எல்லாம் அந்த இதில் இருக்காது. ஸோ சன்னெல்லாம் இல்லை, பரவாயில்ல, அப்போ கொஞ்சம் இப்போ ஃபாகியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நானே மோட்டிவேஷனை போட்டு போயிட்டு இருந்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா டப்புன்னு வண்டியை நிப்பாட்டுற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ஐயோ உள்ளே விட மாட்டாங்க போலயே என்ன யோசித்தோம். அப்புறம் அண்ணா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, ஓப்பனில் தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. உடனே உச்சகாட்டமாயிட்டோம், ஆஹா வந்துட்டேன்டா, ஜெயிச்சுட்டா மாறா அப்படின்னு டைலாக்கை போடுறா, ஒரு பிஜிஎம் போடுறா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு அதிகமாக ஆரம்பிச்சது. டைமும் கம்மியாக இருந்ததுனால நாங்களும் கொஞ்சம் போயிட்டே இருந்தோம். 2 சைடு தேலக்காடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வர ஆரம்பிச்சது. சரி ஓகே இதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். ஆஃப் ரோடு வாருங்க, எந்த அளவுக்கு ஆஃப் ரோடு நீங்கள்லாம் மழை தட்டி எரிஞ்சிருக்கு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக வந்து ஸ்லஷ்ஷாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி மழை வந்திருக்கு, நாங்கள் வரும்போது மழை வரல. சரி பரவாயில்ல, நமக்கு மேலே கடவுள் வந்து, மகனே இவ்வளோ நேரம் நீ போராடி இருக்கா, உனக்காக கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடா அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு அழகான மூமெண்ட்ஸு. சரி அதை யோசிச்சுட்டு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வழியாக நல்ல முடி பூஞ்சோலைக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா அங்கே தான் முன்னாடி வண்டியெல்லாம் நின்றுட்டு இருந்தது. அப்புறம் நம்ம சரி சைடில் போய் பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடாக போய் அப்படியே நிப்பாட்டிட்டேன். அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட்காரனை வந்து இங்கே ரோட்டு பக்கம்லாம் நிற்கக்கூடாது, கீழே பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங் போக அப்படின்ட்டாங்க. கடைசியில் நம்ம பாய்ஸ் வண்டியை முன்னாடி அனுப்பிவிட்டு முன்னாடி பார்த்துக்கலாம், போய் இன்றைக்கி ஆஃப் ரோடு தானே பங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பாய்ஸ் வண்டி அனுப்பிவிட்டு நான் அப்படியே பின்னாடி வந்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம், நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு போயிடலான்னு தோணுனா அந்த இடம் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்ததுனால நான் கொஞ்சம் நின்று ஓட்டுவேன். ஸோ அதனால் எனக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அது நல்லா இருந்துச்சுங்க. ஆஃப் ரோடு நல்லா தவி டொங்குன்னு குதிச்சிட்டு இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபுல்லாக ஸ்லிஸ்ஸாக இருக்குது. பார்த்தீங்களா சகதி, ஒரு பிரேக்கோ ஏதோ ஒன்று அடிச்சுன்னா ஸ்கிட் அடிச்சு இழுத்துட்டு போயிடும். ஸோ அந்த ரோட்லலாம் ஓட்டும் போது நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து ஓட்டிங்க, அது மிக்க நல்லது. ஒரு வழியாக வண்டியை சேஃபாக லேண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டோம். பறந்து போய்கிட்டு இருந்தார். சரி நிப்பாட்டுப்பா நானும் வரேன் அப்படின்ட்டேன். அப்புறம் ஷேம் சார்ட்டாக சரி 360 நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணி விட்டுருந்தேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி ஜொங்கின்னு வைக்கிட்டு இருக்கா வண்டி. அப்புறம் நானும் சரி நின்று ஓட்டி பார்த்ததுலாம் எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தேன். எவ்வளோ வைப்ரேஷன் இருக்குன்னு தெரியுதுங்களா அவங்களுக்கு. இதில் வந்து பிரேக்கிங்லாம் அதிகமாக கொடுக்கவே கூடாது. சரின்ட்டு நானும் அப்படியே அங்கேருந்து ஜொங்கின்னு போயிட்டேன். உடனே 360 ஜொங்கின்னு சுற்றுச்சு. சரி அப்புறம் அங்கேருந்து
அப்படியே நடந்து போய் முன்னாடி இருந்தது போர்டெல்லாம் இருந்தது. அந்த போர்டெல்லாம் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நல்லமணி பூஞ்சோலையோட என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிலாம் அதில் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே என்னென்னு பார்த்துட்டு, அப்புறம் முன்னாடி பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு முன்னாடி போனோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடெல்லாம் இருந்தது. அப்படியே சும்மா ஒரு நடந்து ஒரு வாக்கிங் ஷாட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதை பண்ணோம். ஆனால் நல்லா இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கே ஒரு அருமையான வியூ. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பிளாகை போட்டாச்சு. வணக்கம் மேடியர் மக்களே, வெல்கம் டு FDA Vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வால்பாறையில் வந்துள்ள நல்லமுடி வியூ பாயிண்ட் அப்படிங்கிற வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகாக ஒரு வியூவோட. நீங்கள் இங்கே வந்து ட்ரெக் பண்ணி தான் நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருக்கும். சரி, இந்த மாதிரி மோர் ட்ராவல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம பாய்ஸு நாங்கள்லாம் அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மக்களோட க்ளவுட்லாம் போயிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா வானத்தில் அப்படியே சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா நாங்கள் வரும்போது வந்து சன் அப்படியே மறைச்சி ஃபாகாக அப்படியே ஆக ஆரம்பிச்சிது. ஒரு நம்பிக்கை, சரி மேலே போகணுன்னு எப்படி ஃபாகாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மேலே பார்க்கும்போதே ஃபுல்லாக ஃபாகியாக தான் இருந்துச்சு. சரி ஓகேடா பாய்ஸ், வந்தது நமக்கு வெற்றி தான். டு FDA Vlogs. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறையில் வந்துள்ள நல்லமுடி பூஞ்சோலை அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். இங்கே பாருங்க, ஃபுல்லாக வாக்கிங் கீழேருந்து நடந்து வந்துட்டு இருக்கோம். மழைங்க, அதனால் வந்து ஒவ்வொன்றா செட் பண்ணி வர்றதுக்குள்ளே நாக்கே தள்ளிடுச்சு. சரி வாங்க, இந்த வீடியோக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் இந்த மாதிரி ட்ராவல் அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல தான் நடந்து போகணும். அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகியான வெதராக இருக்குது. அப்படியே மேலே பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இந்த ரோடு தாங்க பயங்கரமாக, என்னென்னா மழை வந்து ஃபுல்லாக ஸ்லஷ்ஷாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, போக போக அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் அங்கே நிறைய பேர் நடந்து போயிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ தான் நாங்கள் லேட்டாக போய்கிட்டு இருக்கோம். சரி, இந்த வியூவோட அழகாக வந்து ஒரு 360 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கும்போது நம்ம பாய்ஸ் எல்லாம் 2 பேர் முன்னாடி பறந்து போயிட்டாங்க. நானும் இன்னொருத்தர் மட்டும் ஜாலியாக பேசிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா 2 சைடு தேயிலைக்காடு, நடுவில் ஒரு மண் ரோடு, அழகாக இருந்தது வியூவும். 2 வந்துட்டு நமக்கு வெதர் நமக்கு ஏற்ற மாதிரி வந்தோன்னா அப்படியே ஃபுல்லாக சன் பகவான்லாம் அப்படியே காண போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே கூலிங்காக தான் இருந்தது. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு அருமையான இடம். ரெண்டாவது இங்கெல்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டு வீடியோலாம் எடுத்து என்ஜாய் பண்ணுறலாம். அதோட சூப்பரான வியூ. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்படி போகணும் அப்படின்னா, 2 சைடும் வந்து தேயிலைக்காடு இருக்கும். தேயிலைக்காடு நடுவில் வந்து சின்ன மண் ரோடு இருக்கும். அந்த மண் ரோட்டில் வந்து நீங்கள் அப்படி மேலே போகலாம். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து ஃபாகாக இருக்குது. ஆனால் நம்ம இருக்கிற பக்கம் சுத்தமாக ஃபாகு இல்லை, ஒன்றும் இல்லை, சகதி மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகி வெதர், சின்ன மலையெல்லாம் இருக்குது. நம்ம அப்படி மேலே போக போக எப்படியான விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 தேயிலைக்காடு இருக்கும். தேயிலைக்காடுக்கு நடுவில் ஜாலி அப்படி நடந்து போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ரெண்டாவது இங்கே வரும்போது ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ அதெல்லாம் பயங்கரமாக எடுக்கலாம். நீங்கள் வந்து வரும்போதே ஒரு என்ஜாய்னான மூமெண்ட்ஸாக இருக்கும். வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கல்வெட்டு வச்சுருப்பாங்க, ஆதி ஓம் முருகா கோயில் டெம்பிள் அப்படிங்கிறது. பிளாஸ்டிக் யூஸ் ஆகி போன வேணாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து பக்கத்துலேயே குப்பை தொட்டிலாம் இருக்கும், அங்கே மறக்காமல் போடுங்க. ஆனால் ஒரு இடம், நல்லமுடி வியூ பாயிண்ட்டு பார்த்துக்குங்க. இதான் மேலே போகிற வழி. போக போக பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து ஃபாகு அப்படியே மேலே என்ட்ரு ஆகிட்டுருக்கு. நாங்கள் அப்படியே இப்போ தான் மேலே நடந்து போய்ட்டுருக்கோம். மக்களோட கூட்டங்கள்லாம் அதிகமாக தான் இருக்குது. போக போக அப்படியே முக்கிய மக்களை ஒரு வழியாக வந்து கல் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்ல வேலை, ஆஃப் ரோடுக்கு அப்புறம் இங்கே கல் ரோடு தான். ஸோ இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாகவே நடங்க. நட்டப்பூச்சி தொல்லையெல்லாம் இருக்குது. அதனால் ஒரு நல்ல ட்ரெக்கிங் ஷூ அந்த மாதிரிலாம் வாங்கி போட்டுக்குங்க. எப்படியும் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குங்க. 1 கிலோமீட்டர் நடக்கிறக்குள்ளே வேர்த்தி ஊற்றி நாரி சட்டையெல்லாம் நாரி இப்படிங்க. என் பின்னாடிலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாகாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஃபாகாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஏன்னா முதலாமே நடக்கிறது இல்லை இல்லையா, பைக் எடுத்துமா பட்டை கிளப்பமாக போனோமான்னு இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் அதிகமாக பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ட்ரெக்கிங் பீப்புளாக இருக்கணும், உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கணும், நல்ல ஒரு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நல்லமுடி பூஞ்சோலையை வந்து விசிட் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படி நம்ம இருக்கிற இடம்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் நீங்கள் கீழேருந்து பார்க்கும்போது இங்கெல்லாம் அப்போ ஃபாகாக இருந்துச்சு. நம்ம மேலே வரவங்களாம் ஃபாகில் ஓடி போச்சு. பரவாயில்ல, மேலே போய் எதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாம் வெயில் காலத்தில் வந்தால் நல்லா இருக்கும். மழை காலத்தில் மழை வந்தாலும் ஒதுங்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். ஓகே மக்களை, பல மணி நேரம் போராட்டங்களுக்கு பிறகு அப்படியே சுற்றிலாம் பார்த்தோம். எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். அப்படியே மேலே வர வர ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம சாதிச்சிட்டா மரம் அப்படிங்கிற டைலாக்கை இப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கேருந்து வந்துட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கல் ரோடுங்க. அந்த கல் ரோட்டில் வந்துட்டு பாதிக்கு மேலே தான் அந்த கல் ரோடு ஸ்டார்ட் ஆகும். இதில் வரும்போது எப்போதும் சேஃபாக வாங்க. ரெண்டாவது அந்த அட்டைப்பூச்சி தொல்லை இருக்கும், அதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கிங்க. சானிடைசர் வாங்கிக்கோங்க முக்கியமாக. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ட்ரெக்கிங் ஷூ வாங்கிக்கிங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுவும் மழை காலத்தில் வரீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் மேலே இருந்து பார்த்தோம், மக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நல்லா ஃபாகுக்குள்ளே நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது வியூ. நம்மளும் அப்படியே கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இருந்தோம். உள்ளே போகிறத விட இந்த மாதிரி தூரம் ஒன்று பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இது வந்துட்டு நம்ம போய் உள்ளே நிற்கும் போது நமக்கு யாருன்னு தெரியாது, நம்மளும் ஜாலியாக இருப்போம். ஆனால் வந்து வெளியே நின்று பார்க்கும்போது அவங்களோட உண்மையான ரசிப்பு தன்மை தெரியும். எனக்கு அது பிடிக்கும். அப்புறம் அப்படியே பார்த்துட்டு சரி வாங்கடா பாய்ஸ், நம்மளும் அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாய்ஸை பார்த்துட்டு இருந்தோம். பாய்ஸ் வாங்க நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் கீழே போகிற நேரோடு பார்த்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கடைசியில் பார்க்கலாம் ஓடி போச்சு. சரி பாகு ஓடி போனால் என்ன, நம்மளும் அப்படியே அங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். நம்ம பாய்ஸ் நம்மளே சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு, எப்படி போகலாமா வேணாமா அப்படின்னு.
சரி வாங்கப்பா போகலாம். நம்ம பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கோம். ஃபாகெல்லாம் ஓடி போச்சுலாம் இங்கே நிற்கக்கூடாது. நம்ம ஃபாகை ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டோம். முன்னாடிலாம் ஃபாக் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தது. சின்ன சின்ன மலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் மலையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. குட்டி குட்டி ஃபால்ஸ் இருந்தது. அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. இது வந்து என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல, சாரி. அப்புறம் முன்னாடியில் பார்க்குறீங்களா ஃபாக் மூவ் ஆகிறதும் அந்த மலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சது. அதெல்லாம் பார்க்குறீங்களா இருந்தது. மக்கள் க்ரௌடு பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. அப்படியே நம்மளும் 360 எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம். பார்க்கும்போது எல்லாம் நின்றுட்டு ஜாலியாக ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் எடுத்து சத்திட்டு இருந்தாங்க. அந்த மேலே பார்க்குறீங்களா அது வந்து டாப் வியூ பார்க்குற இடம். அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீனரிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாக் மறைச்சதுனால நம்ம டாப் வியூ பார்க்குற இடத்துல எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம பாய்ஸ்கிட்ட கூப்பிட்டு பாய்ஸ் நம்மளாம் என்ன பண்ணலாம், வீடியோ ஷூட்லாம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே பார்க்குறீங்களா நாங்களாம் கத்தி ரோஸ் பண்ணிருந்தோம். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால கட் ஆயிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்களா ஒயிட் கலரில் மட்டும் தான் தெரியும். ரீசன் என்னன்னா அவ்வளோ ஃபாக் அங்கே ஃபார்ம் ஆகி கீழே நின்றுட்டுருக்கு. அப்புறம் நம்ம அப்படியே நின்று பார்த்தோம். பார்க்கும்போது நல்லா இருந்தது. கொஞ்ச நேரம் நின்று ரசித்தோம் அந்த இதெல்லாம். ஸோ நீங்களாம் வந்தீங்கன்னா மறக்காமல் நல்லா. சரி சூரியன் வேறு அடிக்கிறா, சீக்கிரம்டா. ஓகே வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு எவ்டே vlogs. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்களா, வால்பாறையில் வந்து ஒரு நல்லமுடி பூஞ்சோலை அப்படிங்கிற இடத்துல இருக்கோம். பல மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்தோன்னா அங்கே பார்த்த ஒரு விஷயத்தை நீங்களே பாருங்கள். ஃபுல்லாக வந்து இந்த இடம்லாம் ஃபாகாக இருக்குது. இங்கிட்டு ஃபாகு. இந்த சைடு பார்த்தீங்களா நீர்வீழ்ச்சிலாம் அப்படியே குட்டி குட்டி நீர்வீழ்ச்சி நிறையா இருக்கும். இங்கே வந்து மலைகள் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபாக் அப்படி மூவ் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் க்ரௌடெல்லாம் இருக்குது. நம்ம பாய்ஸ் தான் தவி ஓடிட்டு இருக்காங்க. மேலே போனீங்கன்னா அந்த ஆதிமுருகன் டெம்பிள்னு ஒரு பழைய டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த பிளாகோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நேம் வந்து இப்படி vlogs. அந்த அருவியை ஃபாலோ அந்த ஜூம் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவும் மான்சூன் சீசன்லாம் பயங்கரமான ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் வந்து பார்த்து விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். கீழே இந்த க்ரீன் கலர்லாம் தெரியுது வந்து ட்ரைபல்ஸ் ஏரியா. அதை இங்கேருந்து பார்க்கலாம். ஆனால் கீழே போக முடியாது, பர்மிஷன் இல்லை. ஸோ இங்கேருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிங்க. ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸை காட்டுற பாருங்க. அங்கே தூரத்தில் பார்த்தீங்களா தெரியுதா வெள்ளையா, அது வந்து ட்ரைபல்ஸ் ஏரியா. அதே மாதிரி இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியுதா வெள்ளையா, அது வந்து ட்ரைபல்ஸ் ஏரியா. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே முன்னாடி போனீங்கன்னா சின்ன சின்ன ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸ் அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மேலே போனீங்கன்னா அது வந்து டாப் வியூ பார்க்குறது, அதுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ அங்கேயும் பார்த்து பாருங்கள். இவர் தான் நம்ம பாய்ஸ், பார்த்துக்குங்க. எப்போதும் இந்த இங்கே கீழே போகிறாங்க பார்த்தீங்களா, பேரிகேடை தாண்டி அப்படி போகாதீங்க. இங்கே வரும்போது கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அங்கே பாருங்கள் ஃபால்ஸ் அடி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாக் மாதிரியே தெரியுது பாருங்கள் ஃபால்ஸ். சரி ஓகே, நம்மளாம் அப்படி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கேருந்து கிளம்பிட்டோம். அந்த பாறை வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குங்க. ஸோ வரும்போது நல்லா கேர்ஃபுல்லாக நடந்துவாங்க. கொஞ்சம் ஸ்லிப்பரியாகவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக நடந்துக்குங்க. அந்த வியூவை பார்க்குறக்கே நல்லா இருந்தது. சரி அந்த வியூவை பார்த்துட்டு நம்மளும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சும்மா ஒரு 360 அப்படியே சுற்றலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கோப்ரோவில் எடுத்த ஃபுட்டேஜ் அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் கோப்ரோ அதிகமாக இந்த வாக் அண்ட் லிப்பில் நடக்கும்போது யூஸ் பண்ணுறேன். நான் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு கோப்ரோ யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்து வர அதையும் நான் கண்டினியூ பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நேராக பார்த்தீங்கன்னா ஆதிமுருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய டெம்பிள் இருக்கும். சரி அதையும் போய் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் என்னென்னா எங்களுக்கு டைமிங் லேட் ஆனதுனால எல்லாரையும் சீக்கிரம் கிளம்ப சொன்னாங்க. சரி நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் அதை காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான் நடந்தேன். ஆனால் அதை வெதரை பார்க்கும்போது தான் இன்னும் இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கே பர்சனலாக தோணுது. சரி பரவாயில்ல, நம்ம வந்ததுக்கு இப்போ மாதம் இவ்வளோ தூரம் பார்த்துருக்குனே அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் அப்படியே நம்ம முன்னாடி போனோன்னா பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ விஷில் அந்த போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, இந்த வழி தான் போகணும் அப்படின்னு. நீங்கள் போனோன்னா அங்கே பெரிய டெம்பிளெல்லாம் இருக்காது, ஓப்பன் ஸ்பேஸில் 2 ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் அந்த சூலாயுதம் அதெல்லாம் இருக்கும். அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே அந்த சாமியை மறக்காமல் கும்பிட்டுட்டு வாங்க. நாங்கள் வந்துட்டு போகிற டைமிங்கே எங்களுக்கு அங்கே செட் ஆகலை. ஸோ நான் தூரமாக நின்று வீடியோ எடுத்துகிட்டு சரி ஓகே போகலாம் அப்படிங்கிறக்காக தான். ஏன்னா நீங்கள் வந்தோன்னே உங்களுக்கு அந்த வழியை காமிக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வீடியோ நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த வெதரோட ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம பாய்ஸ்லாம் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. என்னப்பா வரையா இல்லை இங்கேயே அப்படியே இருந்துறியா, நைட் யானை வருவோமா அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். அப்படியே எல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம பாய்ஸ்கிட்ட வாங்க பாய்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி பாய்ஸையும் கூப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி அப்படியே நேராக நடக்க எல்லாம் வந்து நிறைய மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓரளவுக்கு ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய ஓர ஜாடமெல்லாம் அப்படியே நடந்து போய் சரி ஒரு டைம் அந்த டாப் வியூ போகிற இடத்துக்கு நம்ம போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வழி போனேன். அங்கேயும் ஃபேமிலியோடு வந்துட்டு இருந்தாங்க. சரின்னு அவங்களே டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் ஓரமாக அப்படியே போயிட்டு அவங்களும் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம்னா அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே நேராக உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா டாப் வியூ பார்க்குற இடம். இங்கே வந்து நீங்கள் ரெஸ்டிங் பிளேஸ் மழையெல்லாம் வந்துச்சுன்னா இங்கே வந்து நீங்கள் ஒதுங்கிக்கலாம். ஆனால் அந்த டாப் வியூவில்னு பார்க்கறத விட நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கேயும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் காலில் போய் பார்க்கும்போது பிடிக்கும். சரி ஓகே, நம்மளும் அதை பார்த்தாச்சு, சரி நம்ம அங்கேருந்து கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துக்கு வரும்போது மஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அட்டைப்பூச்சி இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி சானிடைசர் ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கங்க. ட்ரெக்கிங் ஷூ, ஒரு நல்ல ட்ரெக்கிங் ஷூ வாங்கிக்கோங்க. என்ன ரீசன்னா, நார்மல் ஷூலாம் போடும்போது உள்ளே ஏறிடும், ட்ரெக்கிங் ஷூ போடும்போது ஏறாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் வரும்போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக நடராஜா பயணத்தை தொடக்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறையெல்லாம் இருந்தது. இந்த பாறையெல்லாம் பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்கும் மழை வரும்போது, அதனால் கேர்ஃபுல்லாக வாக் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டைம் திரும்பி இந்த வியூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வியூ எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக மரத்தோட சென்டரில் ஒரு பில்லர் அப்படிலாம் இருந்தது. சரி நம்ம அப்படி அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டைம் ஓவர் ஆயிடுச்சு. இங்கே வருங்க வெதர் எப்படி இருக்குன்னு, கிட்டத்தட்ட 4:50 ஆச்சு. மேலே பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. டைம் ஓவர் ஆயிடுச்சு, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த இடத்துல கோப்ரோ வச்சு எடுத்துகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இது நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து கோப்ரோ வச்சு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வருங்க. சும்மா பங்கமாக இருக்கு இடமே. அந்த நல்லமுடி பூஞ்சோலை என்ட்ரன்ஸ் ஆப்போசிட்லேயே ஒரு டீ கடை இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. கொஞ்ச நேரம் நல்லா ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோவை பாருங்கள் பசங்கள்லாம். அப்புறம் ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வீடியோ எடுத்து பாய்ஸ் எல்லாம் அப்படியே பயங்கரமாக எடிட்டிங் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பும்போதே பழக்கம் போல் ஆஃப் ரோடு தான். ஸோ ட்ராகன் எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் எடுத்தேன். இது எப்படி இருந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ட்ராவல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிற சப்ஸ்கிரைப் தான் என்ன இது மாதிரி இன்னும் ட்ராவல் பண்ண பண்ணுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இன்னும் நிறையா சாதனைகள் பண்ணுறதுக்கு இது எனக்கு இன்னும் ஒரு ஆர்வமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, இந்த விலாகை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ட்ராவல் கண்டலுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், FDA Vlogs. இதே மாதிரி மோர் ட்ராவல் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, FDA Vlogs. அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.